சங்கரன்கோவில் வீரசிகாமணி பகுதிகளில் மழை வெள்ளத்தின் காரணமாக சாலைகளும் வயல்களும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, வணக்கம். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்போதிருந்து மழை பெய்தது, தொடர்ந்து இதனால அங்க என்ன மாதிரியான அசாதாரணமான சூழல் நிலவுது? நிச்சயமாக தென்காசி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று மாலையிலிருந்தே கனத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சங்கரன்கோவில் அருகே உள்ள வீரசிகாமணி கிராமத்தில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் விவசாய நிலங்களுக்குள் மழை நீர் தேங்கியுள்ளது. மேலும் சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களது அன்றாட பணிகளை செய்வதில் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றனர். தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீரை வெளியேற்றுவதில் சங்கரன்கோவில் நகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். அதேபோல் சங்கரன்கோவில் அருகே உள்ள வடமலாபுரம் கிராமத்தில் ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. திருவேங்கடம் அருகே உள்ள ஆலமநாயக்கர்பட்டி கிராமத்தில் மழை நீர் ஊருக்குள் வெள்ளம் போல் செல்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள் உள்ளாகின்றனர். தொடர்ந்து சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா வீரசிகாமணி கிராமத்தில் நேற்று இரவு ரெட் அலர்ட் நல்ல அதிகமான மழை பெய்தால் நிறைய பாதிப்பு தண்ணி வந்து வயக்காட்டில் தண்ணி வந்து 1500 ஏக்கர் நெல் சாகுபடிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு 500 ஏக்கர் மக்காச்சோளம், 250 ஏக்கர் வந்து உளுந்து பாசிப்பயிர் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்து அதிகமாக இருக்கிறதுனால அரசு வந்து இது மக்களுக்கு வந்து நிவாரணங்கள் ஆய்வு செய்து அவங்களுடைய இழப்பீடு கொடுக்கணும். ஊருக்குள்ளேயும் வீடுகள் பாதிக்கிற அளவுக்கு மழை வெள்ளம் பாய்ந்து தண்ணீர் செல்கிறது. அந்த மக்களுக்கும் உள்ள நிவாரணங்கள் கொடுக்கும்போது தலைமை கிடைக்கிறது.